Hi guys, நான் திரும்பவும் வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 CBSEல ஹிஸ்ட்ரி சாப்டர் 1 அதாவது ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் த ஐடியா ஆஃப் த நேஷன். ஸோ இந்த யூரோப்பில் வந்து நேஷனலிசம் வந்ததுக்கு முக்கியமான காரணமே இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான். இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் நடந்த இனிஷியலைசேஷனால தான் இந்த ஹோல் யூரோப்லேயே நேஷனலிசமே வந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னாலையும் நேஷனோட ஐடியா எப்படி வந்ததுங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். த கவர் ஆஃப் அ ஜெர்மன் அல்மானாக் டிசைன்ட் பை த ஜேர்னலிஸ்ட் ஆண்ட்ரஸ் ரெப்மேன் இன் 1719. ஸோ 1798. ஸோ 1798 சொல்கிறப்போ கிட்டத்தட்ட வந்து 1789க்கு அப்படியே ஒரு டிக்கெட் கிட்ட, அதாவது ஆவரேஜ் ஒரு டிக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இது செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் பேஸ்டைல், அதாவது அந்த ஃப்ரெஞ்ச் பேஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். அதை வந்து மக்கள் எல்லாரும் அடித்து உடைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோர்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ரொவின்ஸில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம் வந்து அவங்க எடுத்துக்கணுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதாவது ஃப்ரெஞ்சு மக்கள் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஜாக்கோபைன் கிளப்பை சேர்ந்தவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் ப்ரொவின்ஸில் இருக்கிற ஒரு ஜெர்மன் பில்டிங். The French Revolution and the idea of the nation. So இப்போ ஃபர்ஸ்ட் கிளியர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நேஷனலிசம் வந்து எப்போ வந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் வந்து. அதுவும் எப்போ 1789ல. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு டெரிட்டரியல் ஸ்டேட்டாக இருந்தது. வந்து ஒரு அப்சல்யூட் மொனார்க்கோட ரூல் கீழே, அதாவது லூயிஸ் 16 லாஸ்ட் மொனார்க் ரூலர் ஆஃப் பிரான்ஸ். The political and constitutional changes that came in the wake of French Revolution led to the transfer of sovereignty from the monarchy to a body of French citizens. ஸோ இந்த பொலிட்டிக்கல் கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் நடந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து சோவரினிட்டி, அதான் அந்த இடத்தோட பவரை வந்து மொனார்கி கிட்ட இருந்து ஒரு பாடி ஆஃப் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஸ் கிட்ட கொடுத்துருச்சு. The revolution proclaimed that it was the people who would enforce the constitute the nation and shape its destiny. ஸோ அது மூலிமா மக்கள் தான் வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். அந்த நாட்டோட ஷேப்பையும் அந்த நாட்டோட டெஸ்டினியும் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்க முடியுங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க இவங்க. From the very beginning, the French revolutionaries introduced various measures and practices that could create a sense of collectively identical amongst the French people. ஸோ பிகினிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ்லாம் நிறைய வேரியஸ் மெஷர்ஸும் ப்ராக்டிசஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமாக ஃப்ரெஞ்சு மக்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவ்னஸ் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி. ஸோ அது ஐடியா ஆஃப் லா பார்ட்டி, அதாவது வந்து த ஃபாதர்லேண்ட், அப்புறம் லே சிட்டியான், அதாவது த சிட்டிசன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் வந்து அந்த இடத்துல அந்த கம்யூனிட்டியை ஒன்றா இணைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அது மூலிமா அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குற மாதிரியான சில ஐடியாஸ்லாம் இது. A new French flag, the tricolor, was chosen to replace the former royal standard. The Estates General was elected by the body of active citizens and renamed the National Assembly. ஸோ ஒரு புது ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஒயிட் ப்ளூ, ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராயல் ஸ்டாண்டர்டை வந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டேட் ஜென்ரல்ஸ், அதாவது நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் 3 எஸ்டேட் இருந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எஸ்டேட், செகண்ட் எஸ்டேட், தேர்ட் எஸ்டேட். ஸோ அது எல்லா எஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு லீடர் இருப்பாரு, எஸ்டேட் ஜென்ரல் சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் இப்போ எலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆக்டிவ் சிட்டிசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுவாங்க, ஒரு பாடி ஆஃப் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ். அந்த ஆக்டிவ் சிட்டிசன்ஸ்னால் யாருன்னா 25 இயர்ஸ், அதாவது 25 வயசுக்கு மேலே இருக்கிற மேல் சிட்டிசன்ஸ். அவங்க எல்லாருமே வந்து மேல் சிட்டிசன்ஸ் இதை மட்டும் பத்தாது, அதாவது அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்க டேக்ஸ் பே பண்ணி மேல் சிட்டிசன்ஸ் 25 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து ஓட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட் ஜென்ரல்ஸை நேஷனல் அசம்பிளின்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. புது ஹிம்ஸ், ஓத்ஸ், மாத்தியாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டோட பேரில். ஏன்னா ஒரு புது நாடு வர்றப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு புது சென்ட்ரலைஸ்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு யூனிஃபார்மான லாஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன்ஸுக்கும் வந்து செய்கிறாங்க. ஸோ இன்டர்னல் கஸ்டம் அண்ட் டியூட்டிஸ், அப்புறம் டியூஸ் எல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணுறாங்க. அண்ட் யூனிஃபார்ம் வெயிட் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் வாஸ் அடாப்டட். ஸோ இந்த இன்டர்னல் கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் டியூஸ், ஸோ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் டித் அப்புறம் டெய்லின்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த டித்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு வாங்கியிருக்கோம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாங்கியிருக்கோம். டெய்லி வந்து அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் டித்தை வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து நோபல்ஸ் எல்லாம் ஃபியூடல் டியூஸ் வாங்கியிருப்பாங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணாங்க. இப்போ வந்து சில இடத்துல வந்து ஒரு கப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க, அதை வந்து அவங்க இடத்துல வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுவே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கெட் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க, அதுக்கு வந்து அவங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு யூனிஃபார்ம் மெஷர் இப்போ 1 kg. ஸோ இப்போ 1 kgனா நீங்கள் வந்து அமெரிக்காவில் போனாலும் 1 kg 1 kg தான், அதுவே இந்தியாவில் வந்தாலும் 1 kg 1 kg தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இது மூலியமா வந்து ஒரு மெஷர்ஸுக்கும் வெயிட்டுக்கும் ரொம்ப வந்து யூனிஃபார்மாக இருக்கும், நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் கம்மியாகும். ஸோ இது வெயிட்டுக்கு மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக எடுத்துட்டு வராங்க. Regional dialects were discouraged and French, as it was spoken and written in Paris, became the common language of the nation. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற லாங்குவேஜ் வந்து ரீஜனலாக பேசுறதை வந்து விட்டுட்டு எல்லாருமே ஃப்ரெஞ்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். ஸோ அது வந்து பாரிஸில் பேசினதுனால அது வந்து அந்த ஹோல் நேஷனோட காமன் லாங்குவேஜாக மாறிடுச்சு. ஆனால் இந்தியா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லாங்குவேஜ் மாறுதுங்கிறது அந்த இடத்துல நடக்காது. ஸோ அந்த ரெவல்யூஷனரிஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிரெஞ்சு நேஷனோட மிஷன், இது வந்து பிரெஞ்சு நேஷனோட டெஸ்டினி. ஸோ அது மூலியமா தான் வந்து ஹோல் யூரோப்போட பீப்புளையும் வந்து நம்ம வந்து ஒரு நேஷனை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஹோல் யூரோப்புக்கும் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் நேஷனை கன்வெர்ட் பண்ண போறாங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரிஸ்லாம் சொல்றாங்க. When the news of events in France reached the different centers of Europe, students and other members of educated middle class began setting up Jacobin clubs. ஸோ இந்த பிரான்ஸோட ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எல்லா சிட்டிஸ்க்கும் யூரோப்ல இருக்கிறது தெரிய வந்தப்போ ஸ்டூடெண்ட்ஸும் அதர் மெம்பர்ஸும் சேர்ந்து இந்த எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாக்கோபின் கிளப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜாக்கோபின் கிளப் நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல ஒரு கிளப்பா இருக்கும். இந்த இடத்துல வந்து எப்பவுமே மேக்ஸிமம் வந்து மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. ஸோ இந்த படித்த மிடில் கிளாஸ் எல்லாமே சேர்ந்து ஜாக்கோபின் கிளப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து 2 இமேஜ் பார்த்துருப்போம். ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஜாக்கோபின் கிளப்னு நமக்கு வந்து சொல்லிப்பாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக்கோபின் கிளப்பை சேர்ந்தவங்க. Their activities and campaigns prepared the way for the French armies, which moved into Holland, Belgium, Switzerland, and much of Italy in 1790s. With the outbreak of the Revolutionary Wars, the French armies began to carry the idea of nationalism abroad. ஸோ இவங்களோட ஆக்டிவிட்டிஸ்னாலேயே கேம்பெயினாலேயே உள்நாட்டில இருந்தே இப்போ ஒரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாடு மேல வந்து ஒரு போர் செய்யறாங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள இருந்தே வந்து இந்த நாட்டுக்கு ஹெல்ப் பண்றப்போ இந்த நாட்டுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். ஸோ அவங்களோட ஹெல்ப்னால வந்து என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சு ஆர்மிஸ்னால ஹாலண்ட், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, இட்டாலி, ஸோ இந்த இடத்துக்கும் போக முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து ரெவல்யூஷனரி வார் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெஞ்சு ஆர்மினால நேஷனலிசம்ங்கிற ஐடியாவை வந்து மொத்தமா எல்லா இடத்துலயும் யூரோப்லயும் பரப்ப முடியுது. within the wide swath of territory that came under his control. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல போறப்போ அவங்க வந்து நேஷனலிசம் மட்டும் பரப்பல, ஸோ அந்த இடத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்ததுனால நெப்போலியன் வந்து புது ரீஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்றாரு பிரான்ஸ்ல. Through a return to monarchy, Napoleon had no doubt destroyed democracy in France. ஆனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நெப்போலியன் வந்து வந்ததுனால இது வந்து ஒரு மொனார்கிக்கு திரும்ப ஒரு ரிட்டர்னா மாறிடுச்சு. அதனால டெமோக்ரஸி வந்து பிரான்ஸ்ல டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பட் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்ட் he had incorporated revolutionary principle in order to make the whole system more rational and efficient. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா புதுசான ரெவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறாரு. அது மூலியமா சிஸ்டம் வந்து மோர் ரேஷனலாகவும் எஃபிஷியண்டாகவும் மாறுது. The Civil Code of 1804, usually known as the Napoleonic Code. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு 1804ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா நெப்போலியனிக் கோட்னு கூட சொல்லுவாங்க. Did away all the privileges based on birth, established equality before the law and secured the right to property. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் வந்து பை பர்த்தாகவும் எஸ்டாப்ளிஷ்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் செக்யூர் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ லா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியும் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக்யூர் பண்ணுறாரு. This code was exported to the region under French control. In the Dutch Republic, in Switzerland, in Italy and Germany, Napoleon simplified administrative divisions, abolished the feudal system and freed peasants from serfdom and manorial dues. ஸோ டச் ரிப்பப்ளிக்ல, சுவிட்சர்லாண்டில், இட்டாலியில், ஜெர்மனியில் நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறாரு. அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ்னா ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு ஒரு தலைவர், ஸோ நிறைய ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு பெரிய தலைவர், அந்த இடத்த நிறைய அந்த மாதிரி நிறைய ஊரோட பஞ்சுக்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவருக்கு பதிலாக சிம்பிளிஃபை பண்ணுறாரு. நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு தலைவர் தான் அந்த இடத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடல் சிஸ்டம் எல்லாம் அபாலிஷ் பண்ணாரு. அதாவது அந்த பெசன்ட்ஸ்லாம் வந்து ஃபியூடல் டியூஸ்லாம் கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் கொடுக்க வேணாம்னும், அப்புறம் வந்து பெசன்ட்ஸை வந்து இந்த மெனோரியல் டியூஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேணாம்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்ஸை வந்து அதிகமாக வந்து இவர் என்கரேஜ் பண்ணுறாரு. இன் த டவுன்ஸ் டூ கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்ட்.
ஸோ கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ கில்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலை செய்யறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பெசன்ஸ், ஆர்டிஷன், ஒர்க்கர்ஸ் அண்ட் நியூ பிஸ்னஸ் மேன் enjoyed a new form freedom. So இந்த peasants, artisans, businessmen இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபார்ம் ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்றாங்க. Businessmen and small scale producer of goods in particular began to realize that uniform laws, standardized weights and measures and a common national currency would facilitate the movement and exchange the good of the capital from one region to another. ஸோ பிஸ்னஸ்மேனும் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கூடோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூனிஃபார்ம் லாஸ்னாலேயோ ஸ்டாண்டர்டைஸ் வெயிட்ஸ்னாலேயோ மெஷர்ஸ்னாலேயும் அப்புறம் ஒரு காமன் நேஷனல் கரன்சினாலேயும் இந்த மூவ்மெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல், அதாவது கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஒரு ரீஜனுக்கு இன்னொரு ரீஜனுக்கு போகிறது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சுங்கிற மாதிரி வந்து தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த பிளான்டிங் ஆஃப் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி இன் ஸ்வெர்கபன், ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி நாட்டில் ஃப்ரெஞ்ச் ஆர்மி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மியோட கலரான ப்ளூ, ரெட், ஒயிட்டை வந்து இவங்க அதிகமாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்மி, ஃப்ரெஞ்ச் ஆர்மி, ஃப்ரெஞ்ச் ஆர்மி, ஃப்ரெஞ்ச் ஆர்மி. ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ட்ரீயை வந்து நடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் லிபர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில். அதாவது இவங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து நேஷனலிசம் பரப்பரப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் இவங்க ஏரியாஸை வந்து கான்கர் பண்ணுறப்போ அந்த இடத்துல அந்த லோக்கல் பாப்புலேஷனோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. ஸோ இனிஷியலாக என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் எங்கள் நாட்டுக்கு வந்து நீங்கள் லிபரேட் பண்ணுறீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம்னா எல்லா நாட்டிலையும் வந்து அது ஹோலாண்ட், சுவிட்சர்லாண்ட்லாம் வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் இன் சர்டன் சிட்டிஸ் லைக் ப்ரூசல், மெயின்ஸ், மிலான் அண்ட் வார்சா. ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் ஆனவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த என்தூசியாசம் வந்து ஹாஸ்டிலிட்டியாக மாறுது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியுது, இவங்க நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வரதை விட அந்த இடத்துல அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் எடுத்துட்டு டாக்ஸேஷனையும் சென்சார்ஷிப்பையும் ஃபோர்டு கான்ஸ்டிடியூஷனையும் அதிகப்படுத்துறாங்க. ஸோ அந்த நாட்டை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டு வராங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அந்த சைடில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. The courier of Rhineland loses all that he has on his way from Leipzig. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொரியன் மேன் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம்லாம் கீழே விழுது கொரியர்லேருந்து வந்து. ஸோ இந்த பெயிண்டிங் வந்து வேறு யாரையும் சொல்ல, இந்த போஸ்ட்மேன் வந்து நெப்போலியன்கிற மாதிரியும் அவருக்கு பின்னாடி இருந்தது அவர் ஆக்குப்பை பண்ண இடங்கள், அதை வந்து அவர் கேட்ச் பண்ண டெரிட்டரிஸ். ஸோ அவர் வந்து திரும்ப ஃப்ரெஞ்சுக்கு போகிறப்போ அந்த பேட்டில் தோத்துக்கிட்டே போய் எல்லா லெட்டரும் எழுதுறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தோத்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ இந்த இடத்த தோத்துட்டு போகிறேன், இந்த இடத்த தோத்துட்டு போகிறேன், இந்த இடத்த தோத்துட்டு போகிறேன், அவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதை இடத்துக்கு போகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.